நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சைனஸ், ஆஸ்துமா, இரைப்பு, வறட்டு இருமல் இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டர்னிங் 360 தமிழ். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு வெற்றிலை எடுத்திருக்கேன். 1 அல்லது 2 வெற்றிலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெற்றிலையை நல்லா சுத்தம் செய்துக்குங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த காம்பு, நுனி, நடுநரம்பு இது மூணுத்தையுமே நீக்கிடுங்க. வெற்றிலை செரிமான பிரச்சனையை சரி செய்யும், வாயு தொந்தரவை நீக்கும், நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளியை மலத்தின் வழியாக வெளியேற்றும், மாத்திரை மருந்துக்கு கட்டுப்படாத மூக்கடைப்பு, ஆஸ்துமா இதை எல்லாத்தையுமே சரி செய்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கும். ஆஸ்துமா, மூக்கடைப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ஈறு வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி செய்து வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும். அடுத்ததா இதில் ஒரு சின்ன கிராம்பு ஒன்று எடுத்துக்கலாம், அதாவது லவங்கம். இது தொண்டை மற்றும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை அழிக்கும், செரிமான பிரச்சனையை சரி செய்யும், நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளியை முழுமையாக கரைத்து மலத்தின் வழியாக வெளியேற்றும், புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை லவங்கத்துக்கு உண்டு. பல்வலி, ஈறுகளில் ரத்தம் வடிதல், ஈறு வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி செய்து வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும். அடுத்ததா ஒரு 5 to 6 மிளகு போல எடுத்துக்கங்க. 10 மிளகு இருந்தால் பகைவனும் வீட்டுக்குள் வரமாட்டான் என்பது ஒரு பழமொழி. மிளகு நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய நச்சு, கெட்ட கொழுப்பை முழுமையாக கரைத்து வெளியேற்றும், நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நோய் தொற்றை சரி செய்து நுரையீரலை நல்ல சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்யும். இப்போ இது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க. வெள்ளை சக்கரை பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அப்படியே வாயில் வச்சு நிதானமாக மெல்லுங்க. மெல்ல மெல்ல உங்களுக்கு நல்ல உமிழ்நீர் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த சாறு, அந்த உமிழ்நீரை நீங்கள் அப்படியே விழுங்கணும், துப்பக்கூடாது. கடைசியாக வரக்கூடிய அந்த நார், அதாவது அந்த சக்கையை துப்பிடுங்க, அதாவது கீழே துப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து செய்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கு மூக்கொழுகுதல், சைனஸ், ஆஸ்துமா, இரைப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் வறட்டு இருமல், அதிகப்படியான இருமல் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். உடலை நல்லா சுத்தம் செய்து நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நோய் தொற்றை சரி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த குறிப்பு அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்திய குறிப்பு தான் இது. பயன்படுத்திட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸும் பயன்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு குறிப்பும் உங்களால் பார்க்க முடியும், நல்ல பலன் பெற முடியும். தேங்க்யூ.